தைரியமே இல்லம்மா. சாதாரண குடுகுடுப்புக்காரன் ஏதோ கண்டம் இருக்குன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பதறவையும் நாலு பின்ன குழந்தைய இல்லன்னு தெரிய வந்தோம். எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருவாங்கம்மா. வளைகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நான் கர்ப்பமா இல்லங்கிறது சொல்றது சரியா இருக்கும்னு எனக்கு தோணலம்மா. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலடி. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடலாம்னா வார்த்தையே வரமாட்டேங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, தைரியமே வரமாட்டேங்குதுடி. தைரியம் வரலங்கிறதுக்காக உண்மையை சொல்லாம இருக்கலாமாமா? நீ சொல்றது எனக்கு புரியுது, தப்பதே. ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல தமிழ். எது எப்படியோ அந்த ஈஸ்வரி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட பிறகும் புத்திசாலித்தனமா போஸ் அவன் கேட்டதை செஞ்சு கொடுத்து எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டோம். இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். யாருக்கும் எந்த மன சங்கடமும் வராதபடி எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். தமிழ் சரிவா உட்கார். இல்ல என்ன ஆனாலும் சரி, எல்லாரையும் ஏமாத்தி இந்த வளகாப்ப நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்றது நல்லது இல்ல. என்னதான் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு போல இருக்கு. அதுக்குள்ள ஃபைலிங் பண்ணி கண்டுபிடிச்சு எடுத்துருவீங்களா இல்லையா? பாரு ரஞ்சனி, நானும் என்ன செய்யுதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸ் சாவி போட்டு கச்சனாவை திறந்து பார்த்தோம், அது மொத்தமும் காலியா இருக்கு. ராத்திரில இருந்து இந்த ஃபைலையும் பணத்தையும் நான் தேடாத இடம் கிடையாது, அது எங்கேயுமே கிடைக்கல. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. கேட்கறத நான் கண்டிப்பா தரேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அதான் இந்த விஷயத்துல நீ என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணுமே தவிர